புரட்சியாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களோடு. கேரளாவில் சினிமா இருக்கு, மேற்கு வங்கத்தில் சினிமா இருக்கு, மகாராஷ்டிராவில் சினிமா இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எவனு நடிகனை நாடாள வான்னு கூப்பிடல. நீ என்ன ஒரு கோட்பாடு? அதிகாரத்தை அழிச்ச உடனேயே அதிகாரத்தை தா, ஒப்பனையை கலைச்ச உடனேயே அரியணையை தா. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இங்க பாரு, அமெரிக்கா மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான். நேரடியா கோட்டையில போய் உட்கார்ந்துடணும். இப்ப நீங்க என்ன சொல்ற? நீங்கள் நடித்தால் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு. இந்த நிலைப்பாட்டை கற்றறிந்த பிள்ளைகள், அறிவு சமூகம், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா? இதுதான் உங்க அண்ணன் முன்வைக்கிறது. இந்த 4 மயக்கத்தில் இருக்கிறவனை ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. இந்த பாரு, என்ன உனக்குனா இவனுக்கு என்ன சொல்லி போதிப்ப? நம்ம அப்பா என்ன சொல்றாரு? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். எல்லாம் குடிச்சிட்டு தெருவில் வந்து கிடக்குறான். எங்கிட்டு நம்ம வேணா சொல்லலாம். என்ன சொல்லணும்? நம்ம ஐயா தலை நிமிர உங்களை விட மாட்டேன். அவன் தான் தலை தொங்கி பித்துறான். இப்ப பாத்தியில எப்படி தொங்குனான்னு பாத்தியில. இப்ப என்னன்னா, இந்த இங்க பாரு, போதைகளையும் மது போதைகளையும் திரைக்கவர்ச்சியிலையும் பொழுதுபோக்கிலையும் போதையிலையும் இருக்கிற மக்களை, கவர்ச்சியிலும் இருக்கிற மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. நல்லா கொஞ்சம் அவனை ஒன்றும் தயார் செய்ய முடியாது. நீ அடிமையா இருக்க, உனக்கு உரிமை இல்லை, நீ கஷ்டப்படுற, நீ உனக்கு இதெல்லாம் உன்னுடைய உரிமை, இது செய்ய வேண்டியது உன் கடமை, என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது. பொழுதுபோக்கிலையும் கேளக்கையிலையும் போதையிலையும் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதுக்குள்ளதான் உங்க அண்ணே 15 வருஷமா கத்தி கத்தி செத்து 36 லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கி, எப்படி 1-2 இல்ல 1-2 இல்ல 36 லட்சம், எப்படி மக்கள் ராணுவம் எல்லாரும் மாநாடு நடத்திருப்பான். நீ பார்த்திருப்ப. உங்க அண்ணன் நம்மளும் நடத்தினான். ராணுவம் போல இருப்பான். ராணுவம் போல, ராணுவ அணிவகுப்பு போல இருப்பான். ஏன்? அவனை உருவாக்குனதான் அண்ணன். அண்ணனை உருவாக்கியவன் ஆக பெரும் தலைவன், ஆக பெரும் தலைவன். ஒரு ராணுவ ஒழுங்கு கட்டமைப்பு. 36 லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கேன். 3வது பெரிய கட்சியாக ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம, சாதி மதம் சொல்லாம, சாராயம் பணம் கொடுக்காம 3வது பெரிய கட்சி வரும்போது, உங்க அண்ணன் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளான்னா, இப்போ இவன் தான் ஒரு ஆளுங்கிறான். 234 தொகுதியிலையும் சீமான் தனியாக போட்டி என்று சொன்னபோது 234 பேர் கட்சியில இருக்கானான்னு கேட்டவன் இன்னும் இருக்கான். எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க ஆள் இல்லாம யாராவது கூட்டணி கோடியா, நீ வருவியா நான் வரியான்னு ஒருத்தனையும் கூப்பிடல. 234ல 634 தொகுதி இருந்தாலும் தனித்து எல்லா இடத்திலையும் வேட்பாளர் நிறுத்துகிற ஆற்றலை கொண்ட தளபதிகளை, தம்பி தங்கைகளை கொண்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. என் பிள்ளைகளுக்கு கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப, தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ, எத்தனை கோடி பணம் வச்சிருக்க, ஒன்னும் கேட்கல. என் பிள்ளைகிட்ட அறிவு இருக்கா, அரசியல் இருக்கா, தன்னலமற்று உழைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கா, இந்த நிலத்தில் இந்த வேறு அரசியலை, நல்ல அரசியலை உருவாக்க வேண்டும் இருக்கா, கல்வி இருக்கா, உழைக்க வேண்டும்ங்கிற உடல் வலிமை இருக்கா, தூய்மையான நேர்மையான எண்ணம் இருக்கா? பார்த்தேன், நிறுத்தினேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க பாரு, எல்லாம் கொடுத்துருவான். இலவச திட்டம் எதுல கொடுக்குறான்? நம்ம அப்பன் குடிச்சு கொடுத்த காசுல 50,000 கோடியில 6,800 கோடி எங்க போகுது? வங்கி கணக்கு 1,31 லட்சம் பேருக்கு போட்டிருக்கு. பாத்துக்க. இப்போ பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் இருக்கிறவனை புரட்சி தரவிட இந்த ஒரு இலவசம், எல்லாம் இலவசம். வீரன் உள்ள போறான் பாரு, வீரன்
இப்ப எதிர்காலம் பாரு, நாட்டின் எதிர்காலம். இது யாரு தெரியுமா? நான் செத்தாவாவது எங்க அப்பா குடிக்கிறத நிப்பாட்டுவார்னு கடிதம் எழுதி செத்தால அவன். பாரு பாரு, குடி பழக்கத்தில் கண்ணீர் பாரு எப்படி இருக்குன்னு. திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைய சாராயம் குடிச்சு விட்டான், மதுவை குடிச்சு விட்டான். இப்போ வாத்தியார் இருக்காருல்ல, அவருக்கு தெரியாது, அவர் மேல நடவடிக்கை எடுக்குது அரசாங்கம். வித்தது யாரு? அவர் தான், அரசாங்கம் தான். வித்த அரசாங்கம் பொறுப்பேற்கவில்லை. பாடம் நடத்துற படிப்பிக்கிற ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்குது. பாத்துக்க, குடிக்க வச்சவன் இந்த பிள்ளையா, குடிக்க வச்சவன், படிக்க வச்சவன் மேல தப்பான், படி அவன் மேல போட்டு அவனை தூக்கிடுச்சு வேலையை விட்டு. எப்படிப்பட்ட கவர்மெண்ட், சூப்பர்ல. பாரு எப்படி குடிக்கிறான் பாரு. ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்துருச்சு. 90 விழுக்காடு குற்றம், கொலையா கொள்ளையா கற்பழிப்பா திருட்டா விபத்தா எல்லா குற்றமும் என் அன்பு தம்பி தங்கைகளே நிறைந்த போதையில் நடக்குது. 90 விழுக்காடு குற்றத்திற்கு காரணம் மது. அது திரவ மதுவோ திருட மதுவோ கஞ்சாவோ அவையனோ கொக்கைனோ சாராயமோ மது, அதுதான் காரணம். இப்ப என்ன சொல்லுது? ஒரு மதுவை விற்கிற அரசு நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு அவமானம் எதுவும் இல்லை. இங்க பாரு, படிக்கிற பாரு, பிள்ளைகளை பாரு, பாரு பெண்களை பாரு. நான் அந்தப்போ 6 மாசம் வேலூர் சிறையில் இருந்தேன். என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்ப டாஸ்மார்க் ஊழியர்கள் பணி செய்யற தம்பிகள் போராடிட்டு ஒரு 300 பேர் சிறைக்கு வந்தாங்க. அவங்க என்னை சந்திச்சாங்க. சந்திக்கும் போது என் தம்பி எல்லாம் என்னோட பேசிக்கும் போது அவங்க சொல்லி வருத்தப்பட்டதை நான் அப்படியே பதிவு பண்றேன். அண்ணா, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சீருடையோட வந்து இந்த டாஸ்மார்க்ல குவார்டர் ஆஃப் பீர் கேட்கும் போது மனசு வலிக்குதுன்னா, ஏன் பாப்பா அதெல்லாம் செய்றீங்கன்னா, உங்க அப்பன் காசுல குடிக்கிறேன், கொடுத்தா கொடுன்னா வேற கடைக்கு போவான்னு கேக்குதுன்னா, மனசே வலிக்குதுன்னா, தயவு செய்து நீ எப்படியாவது வென்று வந்து இதை இந்த சனியனை மூடி தொலை. நான் கேட்டேன், நீங்க வேலைக்கு என்னால செய்வீங்கன்னு கேட்டேன். அண்ணா, நாங்க பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம்னா, தயவு செய்து இதை மூடிருந்தான்னு. நான் சொல்றேன், நான் ஏன்டா உன்னை பிச்சை எடுக்க கூட போறேன்? நான் உனக்கு அரசாங்க வேலை தாரேன், ஆக சிறந்த அரசாங்க வேலை தாரேன்னு. பாரு, நம்ம பிள்ளைய கூடி குடிக்கிறத பாரு, கூடி படிக்கிறது இருக்கு, கம்பைன் ஸ்டடி, இது கம்பைன் குடி. சிரிக்கா பாரு இந்த பொம்பளை பிள்ளை. நான் அந்த முகத்தை மறைச்சு விட்டேன், நாளைக்கு எதிர்காலம் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படும்னு மறைச்சு விட்டேன். இங்க பாரு, நம்ம வருங்காலத்தை பாருடா, நாட்டின் எதிர்காலம். தமிழ்நாடு அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு, ஐயா எடப்பாடி அரசு எப்படி தள்ளாடுதுன்னு பாருடா. திருநெல்வேலியில பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்குள்ள அருவாரோட போறேன். ஏன்? கஞ்சா. இந்த பாரு, இவர் யாரு தெரியுமில்ல? யாரு? மகாராசா, வீரன். ஏடா சோழ மகாராசா, கால் மேல காட்டு விட்டு படுத்திருக்காப்ல. ஒரு பெண்ணை பாரு, இங்க பாரு, திருத்தணியில 5-6 பேர் சேர்ந்து வெட்டி கொள்றத பாரு, பூரா கஞ்சா. கொலை செய்யறவங்க எத்தனை பேர்? எத்தனை வயசு? 18 இருந்து 20 வயசு. பாத்துக்க எப்படி பாரு, எத்தனை விபத்துக்கு காரணம். எப்படி வண்டி ஓட்டி போறான் பாரு, அங்க ஓடி போய் இடிச்சு எல்லாரையும் கொள்றான். யாரு? வீரன் தான், உள்ள இருக்கிற வீரன். பாத்துக்க, நான் கொஞ்சம் காட்டுறேன், நேரம் அதனால அண்ணன் ஒரு துளி காட்சியை காட்டிட்டேன். இப்ப என்னன்னா, இவர் மறு அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், ஊது, குடிச்சிருந்தா தண்டம். வீடு தேடி வரும் பால், இவன் அந்த விஷத்தை தேடி இவன் போவான். என் மக்கள் பாரு, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா, பெட்டி கடையில வாழைப்பழம் தொங்கும், தலையில தொங்கும், என்னை சாப்பிடு, நான் நல்லவனும் தலையில தொங்கி தவம் இருக்கும், நீ கண்டுக்க மாட்டா. அவன் மறைச்சு வச்சிருப்பான் பான் பராக் சிகரெட்டு, அதை வாங்கி குடிச்சிட்டு போவேன். அப்படிதான் நான் 15 வருஷமா வாழைப்பழமா தொங்குறேன், என்னை கண்டுக்கிறது இல்லை. இந்த பான் பராக்கு பீடா சாதத்தை குடிச்சிட்டு போய் திரா நீ. இந்த பாரு, இந்த குடி பழக்கத்தால் ஏற்படுற பாதிப்பு சுரம்பர், உடல் சிதைவு, மனச்சிதைவு. இதுல என்னன்னா, குடியை கெடுக்கும்னு அந்த போத்தல்ல எழுதியிருக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு, உயிருக்கு, நாட்டுக்கு கெடுன்னு எழுதியிருக்கும்.
விளம்பரமே அப்படிதான் இருக்கும் பாரு. குடியை கெடுக்கும். பாத்துக்க. இப்ப என்ன நீங்க கவனிக்கிறீங்கன்னா, இந்தியா ஒரு குடியரசு, நம்ம நாடு ஒரு குடியரசு. ஏன் குடியரசு தெரியுமா? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் அது குடியரசு. இதுக்கு விளக்கம் இதுதான். இனிமே டெமோக்ராட்டிக்னா என்னன்னு கூடாது, இதுதான் விளக்கம் சொல்லணும். இவ்வாறு இங்க கவனி. நம்ம தாத்தாவை பாரு. தாத்தா பெருந்தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது அம்மா ஓடியாந்தா அழுகுது. நான் கதையா சொன்னா உனக்கு புரியாதுன்றதான் நடந்தது சொன்னா போட்டு காட்டுறேன். படத்துல வந்தது. இப்ப வந்து என் புருஷனை போலீஸ் பிடிச்சு போயிருச்சுன்னு பாரு. நீ பாரு. எங்களை காப்பாத்துங்க ஐயா. எழுந்துருமா, எழுந்து. ஏன் காலைல விழுற? என்ன விஷயம்? ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா என்ன தப்பு பண்ணோம்?